சற்று முன்னர் தற்போது கிடைத்த தகவலின் அடிப்படையில போர் வந்து இன்னும் 4 வாரங்கள் வந்து நீடிக்கப்படலாம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்து குறிப்பிட்டு இருக்கிறார். இந்த போர் வந்து தொடர்ச்சியாக 4 வாரங்கள் அல்லது அதுக்கு முன்னர் கொஞ்சம் ஒரு 2, 3 வாரத்துல முடிவடையலாம் என்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கார். ஆனா ஈரானுடைய கருத்தின் அடிப்படையில ஈரான் வந்து தற்போது பேச்சுவார்த்தைகளுக்கு எதுக்குமே செவிசாய்க்கிற வண்ணம் இல்ல. பேச்சுவார்த்தை எதுவுமே இல்ல முற்றுமுழுதாக. தொடர்ச்சியாக போர் தான் இதுக்கான முடிவு என்ற மாதிரி ஈரான் வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில பார்த்தால் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கார் 4 வாரம் இந்த போர் வந்து முடிவடைறதுக்கு இன்னும் ஒரு 4 வாரம் எடுக்கும் என்ற மாதிரி சொல்லியிருக்கார். ஆனா ஈரான் தரப்புல தற்போது வரையில ஈரான் வந்து தாக்குதலை தான் முதன்மையாக மையப்படுத்தி தாக்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய தலைமை அதிகாரி அலி கமோனி இறந்ததுக்கு பிறகு ஈரானுடைய தாக்குதலானது பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. அவருடைய ஈரான் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 9 கோடி மக்கள் வந்து செறிஞ்சு வாழக்கூடிய ஒரு பெரிய நகரம். அதுல வந்து அந்த மக்களை தாண்டிலும் இராணுவம் வந்து மக்கள் சரிசமா வந்து இராணுவ கட்டமைப்பு அங்க இருக்குது. அந்த அடிப்படையில பார்க்கக்குள்ள 4 வார காலம் என்றது வந்து மிக குறைந்த அளவு. ஈரான் வந்து அதுக்குள்ள வந்து ஒப்புக்கொள்ளுமா இல்லாட்டி போர் நிறுத்தப்படுமா என்றது வந்து ஒரு கேள்விக்குரிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னு சொன்னா ஈரானுடைய தாக்குதல் தற்போது பல மடங்காக அதிகரிச்சிருக்கு. அதோட ஈரான் வந்து தற்போது வரையும் தாக்குதல் நிறுத்துற மாதிரி எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்குமே இணங்குற மாதிரியும் இல்லை. அதோட ஈரானுடைய இராணுவ கட்டமைப்பு ஈரானுடைய படைபலம் வந்து தற்போது அதிகரிச்சிருக்கு. அமெரிக்கா இஸ்ரேலுடைய பலத்தை விட ஈரான் வந்து ஒரு பழங்கோடின இராணுவத்தை மையமாக கொண்டு செயற்பட்டு கொண்டிருக்கிறதால ஈரானுடைய பலம் வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க. தற்போது வரையிலும் போர் நிறுத்த கோரிக்கை வந்து ஈரான் ஒப்புக்கொள்ளல. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா ஈரான் வந்து கச்சா எண்ணெய் அந்த எண்ணெய் விற்பனையில வந்து ஒரு முக்கிய ஸ்தலமாக வந்து ஈரான் இருக்குது. அதோட ஈரான் தற்போது வரையிலுமே தன்னுடைய பேச்சுவார்த்தை அதாவது போர் முடிவடைவதற்கான பேச்சுவார்த்தைக்கு எதுக்குமே சரி என்று ஒப்புக்கொள்ளல. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் கூறுற அடிப்படையில பார்த்தா 4 வார காலப்பகுதிக்குள்ள இந்த போர் வந்து முடிவடையுமா என்பது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனா இப்படி இந்த போர் நீடிச்சு கொண்டு போனா உலக ரீதியில வந்து பொருளாதாரத்துக்கு ஒரு பெரும் பாதிப்பு ஏற்படுத்துற ஒரு விஷயமா வந்து அமைய போகுது. இது வந்து பங்கு சந்தையாக இருக்கட்டும், எண்ணெய் உற்பத்தியாக இருக்கட்டும், எண்ணெய் ஏற்றுமதியாக இருக்கட்டும், பெரிய பெரிய வர்த்தகங்களாக இருக்கட்டும் பெரிய அளவுல பாதிக்கப்பட போகுது. ஏன்னு சொன்னா எண்ணெய் உற்பத்தி கப்பல்கள் வந்து பாரிய அளவுல வந்து தாக்குதலுக்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றது. அதோட ஈரான் வந்து சாரமாரியாக வான்வழியான தாக்குதலை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கு. இதோட பல நாடுகள் வந்து ஒன்றிணையவும் தயாராக காத்து கொண்டிருக்கின்றன இந்த போரில். 4 வாரங்கள் என்றது வந்து இந்த போர் முடியுமா என்றது வந்து இப்போது ட்ரம்ப் வந்து வெளியேற்றிருக்கார். இந்த 4 வார காலப்பகுதிக்குள்ள போர் முடிவடையும் என்றது. ஆனா உத்தியோகபூர்வமாக பார்க்கும்போது 4 வார காலம் என்றது வந்து மிக குறுகியமான காலமாக வந்து காணப்படுகின்றது. ஈரான் இதுக்கு ஒப்புக்கொள்ளும் பட்சத்துல இந்த போர் வந்து சுமூகமாக முடியும் என்றது தற்போது கிடைத்த ஒரு அப்டேட்டாக காணப்படுகிறது.